நான் உங்க ஃபன்பஸ் சரவணகுமார். நம்ம யார இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, கலாம் கல்வி மையம் மிஸ்டர் விநாயகம் சார் தான். இவங்களோட ஊர் பார்த்தீங்கன்னா வந்து செங்கல்பட்டு மாவட்டம், திருப்போரூர் பேரூராட்சி. ஸோ இவர்கிட்ட தான் நம்ம வந்து இன்டர்வியூ எடுக்க போறோம். இவங்க பார்த்தீங்கன்னா, டியூஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து கிளாஸ் எடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நெறைய சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. நெறைய டிவி, நெறைய பேப்பர்ஸ்லலாம் இவங்க வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ நான் வந்து இப்ப சார தான் நான் வந்து இன்டர்வியூ பண்ண போறேன். சார பத்தி இன்னும் நெறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார் உங்களோட ஃபுல் நேம் என்னங்க சார்? விநாயகம் சார். விநாயகம். உங்களோட இந்த கலாம் கல்வி மையம் எப்ப சார் ஆரம்பிக்கப்பட்டுச்சு? 2015ல சார். 2015. ஓகே சார். இது இப்ப 2015ல ஸ்டார்ட் பண்ணி, இப்ப உங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணீங்களா? நீங்க மட்டும் ஸ்டார்ட் பண்ணீங்களா சார்? இது ஸ்டார்ட் பண்ணும்போது நானு, மதன் என்னோட தம்பி 2 பேர் ஸ்டார்ட் பண்ணோம். ம். அது இல்லாம அப்பா, அம்மாவ வந்து சேர்த்துக்கிட்டேன். ஓ! 4 பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் சார். ஓகே, ஓகே. இப்ப இத வந்து கன்டினியூவா வந்து ஃபியூச்சர்ல எதுவும் பிளான் இருக்கா சார்? இந்த டியூஷன் சென்டர தவிர வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? ஃபியூச்சர்ல வந்து என்னுடைய ஆம்பிஷன் வந்து என்னன்னா, ஃப்ரீயா வந்து எஜுகேஷன் சொல்லி தரணும். நான் வந்து சரியா படிக்கல. சரி நான் ஒழுங்கா படிக்காதனால எனக்கு கவர்மெண்ட் ஸ்டூடண்ட் தான். சரி என்ன போல எனக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இத ஸ்டார்ட் பண்ணது மெயின் நோக்கம். சரி இவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்தோன்னா, இந்த படிப்பு மட்டும் இல்லாம இந்த அரசு உத்தியோகத்துல எப்படி வேலை வாங்கணும், அது ஒரு ஒரு முன்னெடுக்கணும்னு ஒரு ரொம்ப ரொம்ப ஆசை. யாரும் படிக்காம இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் சார் கிராம மக்கள். இப்ப உங்களுக்கு கவர்ன்மெண்ட் சைடுல ஏதாவது சப்போர்ட் இருக்கா? கவர்மெண்ட் சைடுல சப்போர்ட் இல்ல எதுவும் இல்ல சார். இந்த பசங்களுக்கு ஏதாவது நெறைய ஏதாவது சப்போர்ட்ஸ் இருக்கா? வேற ஏதாவது இந்த ஸ்கூல் தவிர வேற ஏதாவது ஆக்டிவிட்டில? அது மாரிலாம் எதுவும் இல்ல சார். எல்லா பசங்களுமே வந்து கவர்ன்மெண்ட் ஸ்கூல் தான். எல்லாரும் அரசு பள்ளி தான் சார். எல்லாருமே அரசு பள்ளி தான். ஓகே, ஓகே. இப்ப நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கான இப்ப வாடகை குடுத்தெல்லாம் நடத்தணும்ல, அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க சார்? நாம சம்பாதிக்கிறது தான் கொஞ்சம் குடுப்பேன். பசங்க கொஞ்சம் கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவோம் சார். ஓகே. சில அவங்க பசங்க விருப்பப்பட்டத குடுக்கலாம். சில பசங்கள்ட்ட மட்டும் ஒரு 200 300. ஓகே. அதான் என்கிட்ட சொன்னீங்க, பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஓகே, ஓகே. இப்ப இந்த கலாம் கல்வி மையத்த வந்து நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க. ஆமா சார். ஓகே. எப்ப பண்ணீங்க? அப்பயே 2019ல தான் சார் ரிஜிஸ்ட்ரேஷன். 2015ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2019ல அது ஒரு ட்ரஸ்ட்டா ரெஜிஸ்டர் பண்ணேன் சார். ஓகே, ஓகே. இப்ப பசங்கலாம் நல்லா சப்போர்ட் பண்றாங்களா உங்க ஊர்ல? கண்டிப்பா சார். எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிங்கா தான் இருக்காங்க. அவங்க இல்லன்னா நான் இல்ல. அது போல தான் சார் அவங்க எல்லாரும் எனக்கு. ஓகே. இப்ப கூட Instagramல 100K ரீச் ஆயிருக்கீங்க. ஆமா சார். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து இவங்களுக்கு தான் நான் சொல்லணும். இவங்க இல்லன்னா நான் இல்ல. அதான் வந்து என்னைக்குமே அவங்க கிட்ட நான் சொல்லிக்கிறது. நான் இன்னைக்கு இருக்கனோ இல்லையோ, என்னைக்குமே அத வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கணும்னு தான் சொல்லியிருக்கேன். நான் ஓனர்ஷிப் அப்படின்னு யார்கிட்டயும் சொன்னது கிடையாது. எல்லாருமே ஒண்ணு தான், காமன் தான் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கிட்ட நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவேன். ஸோ அவங்க லைஃப்ல வந்து பெருசா அச்சீவ் பண்ணணும்னா, உனக்கானது ஒரு பாதைய தேர்ந்தெடுத்துக்கோ அப்துல் கலாம் சொன்ன மாரி அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். இப்ப இந்த பசங்க மட்டும் இல்லாம நெறைய பேரு பெனிஃபிட் ஆகுறாங்களே உங்களால. அவங்களுக்கெல்லாம் எந்த மாரி சொல்ல வரீங்க? ஆமா சார். கண்டிப்பா இந்த ஆன்லைன்ல 100K ரீச் பண்ணது நான் மட்டும் இல்ல, என் டியூஷன்ல, என் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கு வந்து நான் தேங்க்ஸ் வந்து யாருக்கு சொல்லணும்னா, எனக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கிற ஒரு சில டீச்சர்ஸ் வந்து எனக்கு கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி குடுத்தாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணவோ, அது பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது எக்ஸாம் ஹால்ல ரொம்ப வருதுன்றதுனால அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால, அவங்களோட மெசேஜ்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா, ஆனா நீங்க குடுத்த கொஸ்டின்லாம் வந்துச்சு அப்படின்னு. இப்ப நடந்த குவார்டர்லி எக்ஸாம் ரீசென்ட்டா வந்து பார்த்தோம்னா, நம்ம தமிழ் கொஸ்டின் பேப்பர் ரீசென்ட்டா எடுத்ததுல ஒரு 90% அப்படியே கொஸ்டின் பேப்பர் அப்படியே மாறாம வந்துச்சு. நேத்து நடந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 5 மார்க்ல ஒரு கொஸ்டின் கடைசியா ஒரு 15 கொஸ்டின் குடுத்தோம். அந்த 15 கொஸ்டின் அப்படியே வந்துச்சு. ஸோ இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற மத்த ஸ்டூடண்ட்ஸுமே உங்கள வந்து கான்டாக்ட் பண்றப்ப நீங்க எப்படி பார்க்குறீங்க? நெறைய மெசேஜஸ் வருமே ஆமா உங்களுக்கு. சார். கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு 100 மெசேஜ் கிட்ட வருது சார். அதுல நான் கண்டிப்பா அவங்க எல்லாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன். இந்த ஒரு சில ஸ்டூடண்ட் தான் என்னால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாம இருக்கும். ஆனா எல்லாருக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. அதுல கொஸ்டின் ஷேர் பண்றது. அப்புறம் வந்து அவங்க பர்சனலா மெசேஜ் பண்ணா அவங்களுக்கு பர்சனலாவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிடிஎஃப் அனுப்புறது. இதெல்லாம் பண்ணிருச்சு. எந்த ஒரு சார்ஜஸும் பண்ணது கிடையாது சார். இப்ப ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ தாண்டி நீங்க காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எந்த மாரி ஏதாவது சப்போர்ட் குடுக்குறீங்களா? கண்டிப்பா குடுத்துருக்கேன் சார். நானே கவுன்சிலிங்க்கு இந்த அரசு பள்ளியில எப்படி அரசு காலேஜ்ல எப்படி ஜாயின் பண்ணணும்ன்றத அவங்க வந்து கவுன்சிலிங் வழியாவும், அரசு காலேஜ்ல எந்தெந்த காலேஜ்ல கொஞ்சம் வேகன்சி இருக்குன்றத அவங்களே தேர்ந்தெடுத்துப்பாங்க சார். நம்ம சொன்னா அவங்க தேர்ந்தெடுத்துப்பாங்க. நானே ஆன்லைன்ல ஃபில் பண்ணி குடுத்துருவேன் சார். ஓகே, ஓகே சார். இப்ப உங்களுக்கு இந்த ஃபன் பஸ்ல வந்து இந்த மாரி இன்டர்வியூ டிக்கெட் குடுத்துருக்கேன் அப்படின்னு உங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன். நீங்களும் ஊர்ல இருந்து திருச்சிக்கு வந்திருக்கீங்க இப்ப. ஸோ இத எப்படி பார்க்குறீங்க? இது எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ சார் இது. என் லைஃப்ல ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம்னா இது ஃபன் பஸ் 360 தான். ஸோ என்னோட லைஃப்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ப்பு குடுத்து, எங்களுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு எனக்கு இது. அந்த பசங்க கூட சொன்னாங்கல்ல, இந்த ஃபன் பஸ்லாம் பார்த்தோம், நம்ம போகலாங்கிற மாரி. கண்டிப்பா உங்களோட சேனலும் பார்த்தாங்க. நீங்க கூட எல்லாமே பண்ணுற ஆக்டிவிட்டி எல்லாமே பார்த்தாங்க. ஸோ அது ரொம்ப அவங்களுக்கும் புடிச்சிருக்கு. ஒரு கண்டிப்பா வரணும் திருச்சிக்கு அப்படின்னு ஒரு எல்லாருமே ஒரு இது பண்ணோம். நீங்க டைம் குடுத்தீங்க. அதுக்காக தான் சார் எல்லாருமே கண்டிப்பா வந்திருக்கோம். பசங்கள பத்தி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாமா சார்? கண்டிப்பா சார். ஸோ ஒவ்வொருத்தரும் உங்களோட பேர், உங்களோட ஊர் எல்லாமே நீங்க சொல்லுங்கப்பா என்னன்னு. ஓகே. என் பேரு கே. டில்சன். நான் திருப்பூர்லேருந்து வரேன். என் பேர் திவாகர். நான் திருப்பூர்லேருந்து வரேன். என் பேரு ஏ. ஜெஃப்ரின். நான் சம்பாகத்துலேருந்து வரேன். நல்லா சத்தமா பேசுங்க. என் பேர் எஸ். சுமேஷ். காலாவூர்லேருந்து வரேன். என் பேர் கே. ஜெய கணேஷ். ஆலத்தூர்லேருந்து வரேன்.
பேர் ஏ முகிலன், திருப்பூர்லேருந்து வரேன். என் பேர் பி பரணிதரன், சம்பாக்கத்துலேருந்து வரேன். என் பேர் ஒய் பிளஸ்வின், சம்பாக்கத்துலேருந்து வரேன். என் பேர் பி யூகேஷ், கொட்டமேட்லேருந்து வரேன். என் பேர் முரளிதரன், திருப்பூர்லேருந்து வரேன். என் பேர் ஆர் நகுலன், மணித்தூர்லேருந்து வரேன். என் பேர் ஹரிஷ் விஸ்வா, நான் திருப்பூர்லேருந்து வரேன். என் நேம் விஜயேஸ்வரன், நான் செம்பாக்கத்துலேருந்து வரேன். என் பேர் எம் சரவணன், நான் செம்பாக்கத்துலேருந்து வரேன். என் பேர் டில்லி பாபு, நானும் திருப்பூர்லேருந்து வரேன். என் பேர் கௌதம், கொட்டமேட்லேருந்து வரேன். என் பேர் ஆர் விண்ணுகுமார், நான் ஆலத்தூர்லேருந்து வருகிறேன். என் பெயர் எம் அபிலாஷ், அச்சுராகத்துலேருந்து வரேன். எம் பர்வேஸ், அச்சுராகத்துலேருந்து வரேன். எல்லாருமே மேக்ஸிமம் திருப்பூர். திருப்பூர் வேற எந்தெந்த ஊர்கள்லாம் பசங்க நீங்களே அப்படி பேர்கள்லாம் சொல்லுங்க. பசங்க சொன்ன பேர்கள்லாம் நீங்க சொல்லுங்க. உங்க ஊர் பேர் என்னோட சொந்த ஊர் மடைத்தூர். என்னோட ஊர்ல இருந்து ஒரு பையன் வந்திருக்கான், நகுலன். அது ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா என்னோட கிராமத்துல இருந்து ஒரு பையன் வரணுன்றது எனக்கு அடுத்த கட்டத்துல யாராவது வரணுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அதுக்கு நகுலன்றது நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் நியரஸ்ட்ல வந்து பார்த்தோன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 7 மாணவர்கள் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எனக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தது மதன் விக்கின்னு என்கிட்ட படிச்சு 2015 என்கிட்ட இருந்து படிச்ச பசங்க தான் அவங்க. மதன் விக்கி என்கிட்ட படிச்சவங்க. சரி நானும் ஸ்டாஃபாக வரணும்னு வந்தானுங்க. அவங்க கொஞ்ச நாள் அவங்களும் இன்ஜினியரிங் படித்து வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் ரெகுலர் ரன் பண்ணும்போது ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ரன் பண்ணிட்டு வரேன். ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்காங்க. இவங்க இல்லைன்னா நான் 100க்கு ரீச் பண்ணியிருப்பேன்றது ரொம்ப ரொம்ப டவுட். அதில் எக்ஸப்டாக ஒருத்தனை சொல்லலாம், விஜயேஸ்வரன். அவன் தான் வந்து இந்த மொபைல் ஒரு புது மொபைல் வாங்கினேன். அப்போ வந்து போன வருஷம் 10th பப்ளிக் எழுதுறான். அந்த டைமில் என்ன சொன்னேன்னா, ஆனால் ஃபோன் வாங்கி வச்சிருக்கீங்க, நீங்கள் அதான் வந்து பேஜ் வச்சிருக்கீங்களே, ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு. அப்போ வந்து அவன் தமிழ் எக்ஸாம் எழுதிட்டு வந்து அந்த எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சுன்னு ஒரு வீடியோ போட்டோம். கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு கேட்டோம். அந்த வீடியோ பார்த்தோன்னா 1 lakh people வந்து ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பித்தோம். சடனாக வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் தூங்கி எழுந்துக்கும் போது 14K வந்துச்சு. இது ஒரு ஆச்சரியமூட்டும் வகையில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே 100K தொட்டது மைல் ஸ்டோன் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நிறைய எஃபோர்ட் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க போல இருக்கு டெய்லி எவ்ரிடே. கண்டிப்பாக சார். ஒரு நாளைக்கு நான் டியூஷனுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடுவேன். இங்கே என்ன ஒரு வேலை இருந்தாலும் எது வந்தாலும் கண்டிப்பாக வந்துடுவேன். அது இல்லாமல் டியூஷனுக்கு வந்துட்டா என்னோட கண்ட்ரோல் அவனை வச்சுப்பேன். ஆனால் சந்தோஷமாக ஃப்ரீடமாகவும் இருப்பேன். ஆனால் எப்படியாவது என் கண்ட்ரோலில் வச்சுப்பேன், ஒரு பிரதர்ஸ் போல தான். அது இல்லாமல் வீட்டுக்கு போனேன்னா டியூஷனுக்கு நாளைக்கு என்ன பண்ணேன்ற கொஸ்டின் நான் முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருவேன். அது இல்லாமல் இப்போ இன்ஸ்டாகிராம் என்னும் போது 2 மணிக்கெலாம் தூங்கியிருக்கேன். இந்த இப்போ கோட்டையில 2-3 மணி வரையும் எஃபோர்ட் போட்டு வீடியோ எடிட் பண்ணி சரி ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்கணும், அதுலேருந்து அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பாக பாஸ் ஆகி மேலே வரணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான். டாப்பர்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருவாங்க, ஆனால் அந்த மிடில் இருக்கணும் ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பாக ஃபெயில் ஆடணும் ஒரு எண்ணம் இருக்கும். இதை மட்டும் படி, நீ பாஸ் ஆகி மேலே வந்துடுவே, உனக்கான ஒரு வாய்ப்பு காத்திருக்கு வெளியே அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசங்களுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார். சரிங்களா? எங்கள் ஃபன் பஸ்ஸால் என்னென்ன முடியுமோ என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன். ரொம்ப தேங்க்ஸ். இதை தவிர உங்கள்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ சப்போர்ட்டாக இருக்காங்களா? என்கிட்ட மணி லெவலில் இல்லை ஏதாவது அந்த மாதிரி? என்கிட்ட படிச்சவங்க வந்து எனக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருக்காங்க சார். இந்த கல்வி மையத்துக்கு போ, கண்டிப்பாக உனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்னா அவங்களே, நான் இப்போ 100K ரீச் பண்ணது அவங்களே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஸ்டேட்டஸ் போடுறது, இந்த மாதிரி அண்ணன் 100K ரீச் பண்ணிட்டாரு, இது அண்ணன் ரீச் பண்ணல, நம்ம சென்டர் ரீச் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ரொம்ப சந்தோஷம் தான் சார். உங்களை பற்றி நிறையாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் ஃபோனில் சொன்னதோட நேரில் வந்து சாரை மீட் பண்ணி சாரோட இந்த இன்டர்வியூ எனக்கே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ செங்கல்பட்டுலேருந்து சார் வந்து திருச்சிக்கு வந்து இப்போ இதில் இவ்வளோ பசங்களை அழைச்சிட்டு வந்து ஸோ ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. பசங்க என்னைய பார்த்தோன்னே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க பசங்க எல்லாம். ஸோ சார் இந்த இதை என் பண்ணிக்கலாமா சார்? ஓகே இந்த இன்டர்வியூ நாங்கள் இப்போ என் பண்ணிக்கிறோம். இப்படிக்கு ஃபன் பஸ் டிரைவர் எல்லாம் டாட்டா சொல்லிடுங்கப்பா.